ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். லைவில் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான கேள்வியில் கேட்குறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பொது பலன் தான். பொது பலன்னா ஒரு 20% இது எடுத்துக்கலாம். 100% எது உங்களுக்கு 100% எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி 100% நடக்கும். இது ஒரு 20% எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல, வங்கக்கடல் பகுதியில் பே ஆஃப் பெங்கால் அதில் ஒரு சின்ன நில அதிர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இரவுல மழை பெய்யும். நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்றோம்ல, ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேரளால நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு. ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது. ஸோ இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அது பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காது நல்லது. இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம். அது கொடுக்காதவங்க, அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஆடி மாசத்துல கொடுக்கறது நல்லது. ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது நல்லது. இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாசத்துல வர அமாவாசை கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும். வருஷ திதி கொடுத்தாலும் சரி, மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா அந்த ஆடி மாசத்தை விட்டுறாதீங்க. இதுல எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பெஸ்ட். அதே மாதிரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல் வாங்கிட்டு போய் அம்மன் கோயில கொடுப்பாங்க. எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பா நடக்கும். அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்றதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்னால முடியுமோ வாங்கி கொடுங்க. ஒரு டஜனா இருந்தாலும் சரி, அரை டஜனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திரும்ப போய் வாங்கணும். கொடுக்குறதோ நீ பட்டிக்கூடாது. திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு 2 வளையல் வாங்கிட்டு வந்து மாட்டாங்க. முக்கியமாக யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் அதை செய்யணும். அப்போதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீ கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட இருப்பீங்க. சீக்கிரமாக உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும். அம்மனோட வளைகாப்பில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வளைகாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிறவங்களும் சரி போய் அட்டன் பண்ணுங்க, இதை செய்யுங்க. இது முக்கியமாக குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்சால் அதே மாதிரி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது இந்த நாகதோஷம் இருக்கு பார்த்தீங்களா, யார் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கோ, ராகுகேது தோஷம் இருக்கோ, அவங்கலாம் இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகுகேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பார்த்தீங்கன்னா ராகுகேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்றது நல்லது. இது யார் ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க. இந்த ராகுகேது தோஷம்னால குழந்தை தடப்புறவங்க கண்டிப்பா அதை செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐஞ்சிருங்காப்பியம் இருக்குல்ல, ஐஞ்சிருங்காப்பியம்ல நாககுமார காவியம் சொல்லுவோம். அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு. வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெண் உயிரிழந்த தங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதைகிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அப்ப ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அந்த அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை கணவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதை கிட்ட வழிபாடு வைங்க. அன்னைக்கு விரதம் இருந்து
வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது அந்த திருமாலுக்குள்ள இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிம்பிளா பண்ணுங்க போதும், உங்க ரொம்ப பிரம்மாண்டெல்லாம் பண்ணணும் இல்லை. இந்த டேட்ல இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாகப்பஞ்சமியும் இந்த நாகர் சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு கேது தோஷம் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க இந்த நாள்ல போய் பரிகாரம் பண்றது நல்லது. மற்ற நாள்ல நீங்க பண்றதை விட இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதம் நம்ம 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசி இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஒரு விருச்சிகம் இருந்தால் குடும்பத்தையே காப்பாற்றணும் ஒரு பழமொழியே இருக்கு ஜோதிடத்துல. ஒரு விருச்சிகம் குடும்பத்தை காப்பாற்றும், தேலாணி பேணிக்கோள் அப்படிம்பாங்க. அப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்பிங் மைண்ட் பீப்புள் நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ மக்கள் சேவை செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி மனப்பான்மை அதிகமாக யாருக்கு இருக்குன்னா விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் அதிகமாக இருக்கும், கும்பராசிக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்னா, முன்னாடி ஒரு ராசிநாதன் செவ்வாய் வந்து நீச்சமா இருந்தாரு. இப்போ ஒரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம்னு சொல்றது. இப்போ உங்க ராசிநாதன் திக்பலமா இருக்கிறார். அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க அர்த்தம். இதுக்கு முன்னாடி செவ்வாய் நீச்சமா இருந்தபோது என்ன நடந்துச்சுன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரன் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சு, வேலையில பிரச்சனை இருந்துச்சு, கடன் பிரச்சனை இருந்துச்சு, நிறைய பேருக்கு சின்ன சின்ன விபத்துகள் நடந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தபோது. இப்போ ஒரு நீச்சத்துல வெளியில வந்துட்டாரு, 10ஆம் இடத்துக்கு வந்தார். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம். அப்ப விருச்சிக ராசிக்காரவங்கலாம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க துருன்னு. அது இல்லாமல் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்கு உங்கள் ராசிநாதன் வரும்போது பிஸ்னஸ் மைண்டட் அதிகமாகவே இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் தொழில் வேலை இப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது யாருன்னா இந்த மாதம் அதிகமாக விருச்சிக ராசி தான். எப்போ பார்த்தாலும் மைண்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த பிஸ்னஸில் இதை டெவலப் பண்ணுவோம், இதை இப்படி மாற்றுவோம், செய்வோம், புதுசாக அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி மைண்டு எப்பவுமே பிஸ்னஸ் ஓரியன்டாகவே இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்தது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு. என்ன தொழில் செஞ்சாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க என்ன தொழில் செஞ்சாலும் தொழிலில் லாபம் உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு. சரி, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து திரும்ப அவர் எங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ராசியையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சொத்து சேர்க்கை வரும். ஏதோ ஒரு வகையில் சொத்து சேர்ப்பீங்க, இல்லைன்னா ஒரு வருமானம் வரும். இந்த வருமானத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணுவீங்க. வண்டியில் ஒரு சின்ன மாற்றம் வரும். ஒரு புதுசாக வண்டி வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். வீட்டுக்கு ஏதாவது சுப செலவு பண்ணுவீங்க. வீட்டுக்கு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறது, ஒரு ஷீட்டு போடுறது, இது மாதிரி சுப செலவு ஏதாவது வீட்டுக்கு ஒன்று செய்வீங்க. உயர்கல்வி முடிப்பீங்க. அதாவது உயர்கல்வினா சில பேர் வந்து புதுசாக ஒரு கல்வி படிப்பாங்க. புதன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் மக்கிய ஸ்தானத்தில் புதன் இருக்கனால புதுசாக ஒரு கல்வி கற்பீங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்தனால நடக்க போகுது. அது இல்லாமல் செவ்வாய்னா யார்? நீங்கள் ராசிநாதன். இவர் வந்து சனி பகவானா 8ஆம் பார்வையா, செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா சனி பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை. அப்போ இந்த சனி யார்? உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, அம்மா ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களா அம்மாவுக்கு சில பேர் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனா நீங்களே கூட இருந்து பார்த்துப்பீங்க. ஏன் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதியை உங்க ராசிநாதன் பார்க்குறாரு. அப்ப நீங்க 4ஆம் இடத்தை பாக்குறீங்க, அம்மாவை பாக்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு வந்தால் அதை வந்து விருச்சிக ராசிங்க கூட இருந்து அவங்க தைரியம் சொல்லி அவங்கள வந்து நல்ல உடல் ஆரோக்கியமா கொண்டு வருவீங்க. இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா போன மாசம் சொல்லியிருந்தேன். போன மாசம் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கூட இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்ப இந்த அம்மாவோட உடல்நிலையில முன்னேற்றங்கள் வரும். நீங்களே கூட இருந்து பார்த்துப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஏற்கனவே சொல்லிப்பேன், மாறி வீட்டுக்கு போவீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க, இதெல்லாம் சரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. 4ல் ராகு இருக்கு, குரு பார்வையில் இருக்கனால அந்த பிரச்சனைலாம் கிடையாது. 5ஆம் இடத்துல சனி வரலாமா அப்படின்னா வரக்கூடாது ஒரு வகையில. ஆனா 4ஆம் இடத்துக்கு 5 பரவாயில்ல. முன்னாடி 4ஆம் இடத்துல இருந்தார், அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இப்போ அவர் 5ஆம் இடத்துக்கு திரியோணத்துல போயிட்டார். ஸோ அது ஒரு நல்லது தான். அப்போ அம்மாவோட உடல்நிலை முன்னேற்றம், வீட்டுக்கு சுப செலவு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியும் வீடு தான். வீட்டுக்கு சுப செலவு, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு சுப செலவு பண்றது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கனால. இப்போ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாசம் வந்து சூப்பர் எதுன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இவர் யார்? உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 12ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். இப்போ அந்த சுக்கிரன் நேரம் ஒரு ராசியை பார்க்குது. அப்போ சுக்கிரன் ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க முதல்ல அழகா இருப்பீங்க சார். ஏன்னா சுக்கிரன்னா அழகுன்னு சொல்றது. அப்ப விருச்சிக ராசிக்காரன் இந்த மாசம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்கன்னா என்னன்னா எல்லா விஷயத்துலயும் ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப பிரைட்டா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல மனைவி அமைவாங்க.
நல்ல அழகான மனைவி அமைகிறது. கல்யாணம் ஆகாமல் இருக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல அழகான மனைவி, அந்தஸ்தான மனைவி, வேலைக்கு போறவங்க, நல்ல மரியாதைக்குள்ள குடும்பத்திலிருந்து மனைவி வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராசியவே பார்க்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ராசியை பார்க்கும்போது நீங்க லக்ஸரியா நிறைய ஐட்டங்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான லக்ஸரி திங்ஸ் நிறைய வாங்குவீங்க. நிறைய செலவு பண்ணுவீங்க. செலவு மட்டும் குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா அது 12ஆம் வீட்டு அதிபதியா விரயஸ்தான அதிபதி ராசியை பார்க்குறாரு. அப்ப விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முக்கியமா கல்யாணமான தம்பதியாக இருந்தா மனைவிக்கு அதிகமா செலவு செய்வாங்க. கணவனாக இருந்தால் மனைவிக்கு அதிகமா செலவு செய்வாங்க. மனைவியான கணவனுக்கு அதிகமா செலவு செய்வாங்க. ஏன்னா விரையாதிபதி அவர் தான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரா. அப்ப மனைவிக்கு நிறைய செலவு செய்வாங்க. நல்ல விஷயத்துலையும் இருக்கும், கெட்ட விஷயத்துலையும். நல்ல விஷயம்னா என்ன, அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு கூட்டிட்டு போறது, டூர் கூட்டிட்டு போறது மாதிரி சுப செலவும் உண்டு. தேவையில்லாத மருத்துவ செலவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாருக்கு வரும் அப்படின்னா ஜாதகத்துல டைம் சரியில்லாம கொஞ்சம் பாதகமான டைம் நடக்குதுன்னா அவங்களுக்கு நான் சொன்ன விரைய செலவு நடக்கும். சரி, இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் குரு இது இருக்கலாமா அப்படின்னா ஒரு வகையில் 8ஆம் இடத்துல சூரியனும் இருக்கக்கூடாது, குருவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துக்கு வராரா, குருவும் வேற அங்க இருக்கிறாரு, அது இருக்கக்கூடாது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு யோகக்காரன். 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அது எட்டுல இருக்கக்கூடாது. எட்டுல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு குரு பேச்சுட்டு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த மாசம் 8ஆம் இடத்துல சூரியன் வந்திருக்காரு. அப்ப சூரியன் அப்படின்னு என்னன்னா அப்பாவை சொல்ற கிரகம். அப்ப அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன மனக்கசப்பு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களோட அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அப்பா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மாமனார். அதே மாதிரி அப்பாவுக்கும் உங்களுக்கும் மாமனாருக்கும் உங்களுக்கு சின்ன மனக்கசப்பு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். 8ஆம் இடத்துல சூரியன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது நேரம் 2ஆம் இடத்தை பாக்குறாரா. அப்ப நிறைய பேச போறீங்க. ஏன்னா குருவும் பாக்குறாரு, சூரியனும் பாக்குறாரு. நிறைய பேச போறீங்க. பேச்சுனால வருமானம் ஓடுறது, பேச்சுனால நிறைய விஷயங்களை நீங்க வந்து சாதிக்க போறீங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் 8ல சூரியன் கூறி இருக்கனால. சரி, அடுத்து 9ஆம் இடத்துல புதன். 9ல புதன் இருக்கலாமா அப்படின்னா ஒரு வகையில இருக்கலாம். ஏன்னா அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அதே நேரத்தில் லாபாதிபதி. அப்ப 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்கலாமா அப்படின்னா பாக்கியம் கொஞ்சம் குறையும். ஆனா சுப கிரகங்கிற முறையில புதன் 9ஆம் இடத்துல இருக்கலாம். புதன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது படிப்பு நல்லா இருக்கும் சார். இப்போ 9ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க வந்து படிப்பு நல்லா இருக்கும். நீங்களே புதுசாக ஒரு கல்வி கற்பீங்க. சைடில் போஸ்டல்ல கல்வி கற்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நான் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். அவர் எங்க பாக்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த கமிஷன் பேசிஸ்ல பிஸ்னஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, கமிஷன் ஏஜென்ட்டு, புரோக்கரு, தரகரு, இது மாதிரி கமிஷன் பேசிஸ்ல பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாசம் சூப்பர். ஏன்னா 3ஆம் இடம் தான் கமிஷன், தரகு இதெல்லாம் சொல்றது. அதுக்குள்ள கிரகம் எதுனா புதன். அப்போ புதனே 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நல்ல வருமானம் வரப்போகுது. ஸோ அது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த மாசம் உங்களுக்கான டைம். சரி, அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கிடைச்சிரும். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா ராசிநாதன் கூட கேது இருக்கிறாரா. அப்போ கேது இருக்கும்போது என்னன்னா ராசிநாதன் கூட கேது இருக்கும்போது ஒரு சின்ன தடை தாமதங்கள்லாம் கொடுப்பாரு, குழப்பங்களை கொடுப்பாரு, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ராசிநாதன் கூட கேது இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் முயற்சி செய்யும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தடை தாமதம் ஏற்படும். இன்னைக்கு செய்ய வேண்டிய முயற்சி நாளைக்கு நடக்கும். இது மாதிரி ஒரு சின்ன தடை தாமதம் இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். டிசிஷன் எடுக்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இது மட்டும் தான். இதை மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா மற்ற பாதிப்பு கிடையாது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது அடி வயிறு, யூரின் போட, மோசம் போட, இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போதும் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்கு. பெண்களாக இருந்தால் அந்த கர்ப்பப்பை விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல சூரியன் கூத்து இருக்கும்போது மோசம் போற இடங்களும் சின்ன ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க. உணவு பழக்க வழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன பாதிப்பு எதுவுமே வராது. மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.